இவ எதுக்கு யாருக்கும் தெரியாம சந்தோஷ் ரூமுக்கு போறா? சந்தோஷ். என்ன செல்வி? ஐயோ, இவ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். வந்து சந்தோஷ் ரூம்குள்ள வர போறா. ஒரு நாள் நம்ம வீட்டுல இல்லைன்னா கதையே தலைக்கீழ மாறிடுச்சு. என்ன செல்வி? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், ஆனா அதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. நான் கோவப்படுற மாதிரி அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? நேத்து நான் இங்க வந்ததும் சரி, மாயா இங்க வந்ததும் சரி, எதுவுமே வேணும்னு நடக்கல. எல்லாமே தற்செயலா நடந்த ஒரு விஷயம். 5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை பறி போயிடுமேன்னு அந்த ஆதங்கத்துல தான் மாயா ஆவேசமா பேசினதுல ஒண்ணு தப்பு கிடையாது. நீ என்ன போக விடாம தடுக்கிறது தான் தப்பு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவளும் உணர்ச்சி வசப்பட்டு நீயும் அவளை திட்டி நேத்து என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன சொல்ற செல்வி? ஆமா சந்தோஷ், நேத்து நான் சொல்றத நீ கேக்குற நிலைமையிலேயே இல்ல. அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் இங்க இருக்கிறது சாத்தியமான விஷயமே கிடையாது. அது நியாயமும் கிடையாது. நான் என்ன நேற்று கோவத்தில் பேசுறேன்னு நினைக்கிறியா? நேற்று திடீர்னு வந்து என் முன்னாடி வந்து நின்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உடம்பு விட்டு போன உயிர் திரும்பி வந்து சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட 5 வருஷத்தோட தவம் அந்த ஆண்டவனே வந்து நேர்ல கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நேத்து அவ உன்னை எப்படி எடுத்துரிஞ்சு பேசினா பார்த்தேல்ல? நீ 5 வருஷம் அவளுக்காக செஞ்ச தியாகத்துக்கும் அவ வாழணும்னு நீ இத்தனை நாள் ஒதுங்கி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லாம போச்சு. எதையுமே அவ மதிக்கல. நீ இதுவரைக்கும் அவளுக்காக செஞ்சது தியாகம்னா அவ உனக்கு செஞ்சது துரோகம் மட்டும்தான் செல்வி. இனிமே அவளுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் செய்யாத. அவ திருந்தவே மாட்டா. நான் சொல்ற தயவு செஞ்சு கேளு. இனிமே நீ இந்த வீட்டு விட்டு போய் உன் வாழ்க்கையை அழிச்சு என் வாழ்க்கையை அழிச்சு ஏன் நம்ம 2 பேர் சந்தோஷத்தையும் அழிச்சுக்கிறதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தயவு செஞ்சு போறேன்னு சொல்லி என் மனசை காயப்படுத்தாத செல்வி.